எலியா என்பவன் பாடுள்ள மனுஷன். எலியாவிட நீங்களாம் பெரிய ஆட்கள். ஏன்னா எலியாவிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், மோசேயிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். நீங்க யாரு, உங்களை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியணும். எலியா, எலிசா, ஏசாயா இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்து நீங்க அவங்க ஏதோ ரொம்ப அப்படியே ஹை ஸ்டாண்டர்ட்ல இருந்த மாதிரியும், நீங்க நம்மலாம் சாதாரணமான மாதிரி நினைக்காதீங்க. இயேசு சொல்றாரு, யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இருந்ததில்லை என்றார். ஓகே, ஆனா அடுத்த லைன் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன் யோவான் ஸ்நானகனோட பெரியவன்கிறார். உங்களை என்னையும் தான் இயேசு எப்படி பார்க்கிறார்னா பெரியவர்களாய் பார்க்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல எப்படிப்பட்ட மனுஷனா? பாடுள்ள மனுஷன். இன்னைக்குமே நீங்க பைபிள்ல இருக்கிற கேரக்டர்ஸோட உங்களை கம்பேர் பண்ணும்போது மட்டுப்படுத்திடக்கூடாது, அதோட நீங்க பெருசா பார்க்கணும். நான் இன்னும் சொல்லணும்னா, சத்தியமா சொல்லணும்னா, ட்ரூத்தை சொல்லணும்னா, எலியாவிட நீங்களாம் பெரிய ஆட்கள். ஏன்னா எலியாவிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், மோசேயிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். நீங்க யாரு, உங்களை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியணும். எலியா, எலிசா, ஏசாயா இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்து நீங்க அவங்க ஏதோ ரொம்ப அப்படியே ஹை ஸ்டாண்டர்ட்ல இருந்த மாதிரியும், நீங்க நம்மலாம் சாதாரணமான மாதிரி நினைக்காதீங்க. இயேசு சொல்றாரு, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இருந்ததில்லை என்றார். ஓகே, யோவான் ஸ்நானகனோட பெரியவங்க யாரும் இருந்ததில்லை. ஆனா அடுத்த லைன் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன் யோவான் ஸ்நானகனோட பெரியவன்கிறார். அப்போ இருக்கிறதுலயே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள மறுபடியும் பிறந்து இயேசுவை விசுவாசிக்கிற உங்களை என்னையும் தான் இயேசு எப்படி பார்க்கிறார்னா பெரியவர்களாய் பார்க்கிறார். அப்ப எலியாவை பத்தி பேசும்போது யாக்கோபு சொல்றாரு, நம்மை போல பாடுள்ள மனுஷர்களை பயன்படுத்தி தான் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு பிரேயர் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஜெபம் பண்ணிடுவோம், ஒரு ஜெபம் பண்ணிடலாம், நம்ம ஒரு ஃபேமிலியா வாங்க ஒரு ப்ரேயர் பண்ணிடலாம், வெளியே போறோம் வாங்க ஒரு ப்ரேயர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜெபத்தை சில நேரங்கள்ல செய்ய வேண்டும். கிறிஸ்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பிரேயர் நமக்கு ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், பிரேயர் உங்களை அடையாளமா இருக்கக்கூடாது, பிரேயர் தான் உங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ஜெபம் தான் உங்க பலனா இருக்கணும். ஜெபத்தினால நீங்க அற்புதங்களை பார்க்கணும், ஜெபத்தினால அதிசயங்களை பார்க்கணும். வேதம் சொல்லுது, பிரேயர் பண்ணாங்க, மழை நின்றுச்சு. 3.5 வருஷம் மழை பெய்யல, மறுபடியும் அதே மனுஷன் பிரேயர் பண்றான், 3.5 வருஷம் கழிச்சு மழை பெய்யுது. மழை பெய்யறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, மழைன்றது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது ஒரு இயற்கை. இயற்கையா மழை பெய்யும், மழை பெய்யாம இருக்கும். ஒரு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒன்றை கட்டுப்படுத்துறதுக்கு ஜெபம் உதவுகிறது. இன்னைக்கு பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்கு. நான் சொல்றேன், ஜெபம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாததை கட்டுப்படுத்தும், உங்களால் கொண்டு வர முடியாததை கொண்டு வருகிறது ஜெபத்தில் இருக்கிறது. when you believe and pray, பிரேயர்ல through prayer நிறைய விஷயங்களை நம்மால சாதிக்க முடியும் ஜெபத்தினாலே. சோ சரித்திரத்துல ஜெபத்தினால சரித்திரங்களை மாற்றி போட்டிருக்கிறாங்க, இயற்கையை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க, இயலாதவைகளை செய்து காட்டி இருக்கிறார்கள். சோ இப்படி எலியா ஜெபம் பண்ணி நடக்கணும். இப்ப யாக்கோபு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மை போல பாடுள்ள மனுஷன் ஜெபம் பண்ணி மழை நிக்குதுன்னா நீ ஜெபம் பண்ணாலும் நடக்கும், அந்த மனுஷன் ஜெபம் பண்ணி மழை வந்துச்சுன்னா நீ ஜெபம் பண்ணாலும் உனக்கு ஆசீர்வாதம் வரும். அப்போ பிரேயர்ல நமக்கு ஒரு எம்பவர்மெண்ட் வரணும், ஜெபத்துல நமக்கு ஒரு தைரியம் வரணும், ஜெபத்துல நமக்கு ஒரு ஆசை வரணும். இதெல்லாம் படிக்கும்போது, ஆண்டவரே நானும் ஜெபிக்கிறேன், சூழ்நிலை மாறட்டும், இதுவரை நடக்காதது என் மூலமாய் நடக்கட்டும், நான் விசுவாசத்தோட ஜெபிக்கிறேன்னு நீங்களும் நானும் the right way of prayer, சரியான ஜெபத்தை நம்ம செய்ய தொடங்குவோம்னா, நான் நம்புறேன், ஜெபம் சொல்லும் போது நீங்க ஆண்டவரை நம்புறதோட ஜெபத்தை நம்பிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ பிரேயரை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, முதல்ல நம்ம தப்பா புரிஞ்சிருக்கலாம் சரி பண்ணிடுவோம், அப்புறம் ரைட் பிரேயரை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாவிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கான்செப்ட் ஜனங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு. God cannot hear sinners prayer, பாவிகளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில வசனங்கள்லாம் இருக்குது. அந்த வசனத்தை நானும் காட்டுறேன். அந்த வசனத்தை வச்சுதான் சொல்றாங்க, பாவம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணா சரியாருமா, ஜெபம் பண்ணா ஆண்டவர் உடனே ஜெபத்தை கேட்டுருவாரா? அப்போ ஒரு பாவியினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்போ ஒரு பாவி ஜெபிக்கலாமா? அப்போ ஜெபம் எங்கிருந்து செய்யப்படுது, யாருடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறார் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, பாவிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? 66ஆம் சங்கீதத்தின் 18வது வசனத்தை வாசிங்க.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டாரு. ஸோ பாவத்தில் இருக்கிறவன், பாவ சிந்தையில இருக்கிறவனுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு டாக்டரினை நம்மால ஃபார்ம் பண்ண முடியும். நிறைய தவறான புரிதல்களும் தவறான உபதேசங்களும் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, வேதத்தை தவறாக புரிந்து கொண்டதுனால்தான். வசனத்தை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, ஹோல் பிக்சரை பார்க்காம பாதியில எந்திரிச்சு பதில் சொல்றது. சிலவன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல பேர் வாங்கணும்னே முந்திட்டு முந்திட்டு பாதியில பதில் தப்பா தப்பா சொல்லிட்டு இருப்பான். சிலர் ஃபுல்லா கேட்டுட்டு தெளிவா பதில் சொல்லுவான். பைபிள் படிக்கும்போது அங்கங்க ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை படிச்சோன்னு நின்னுட்டு இதை வச்சு இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம். அப்ப பாவிகளோட ஜெபத்தை கர்த்தர் என்ன வேணவே மாட்டாரு, கேட்கவே மாட்டார். நான் சொல்றேன், நீங்க யாருடைய ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாருன்னு நீங்க ஒரு 10 பாயிண்ட் எடுத்து பேசுனீங்கன்னா, எல்லார் ஜெபத்தையும் கேட்பாருன்னு 100 பாயிண்ட் எடுத்து என்னால பேச முடியும். ஆமென்.